இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்கிற உம்முடைய கட்டளைக்கு, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும், அதை பகிர்ந்து கொள்ளவும், பகுத்து போதிக்கவும் அந்த கல்விமானின் நாவையும், ஆண்டவரே, அந்த ஞானத்தை அருளும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். எங்களுக்குள் ஞானத்தை உணர்த்துவீராக, அறிவை கொடுப்பீராக. உம்முடைய வேதத்தையும் உம்மையும் அறிகிற அறிவு தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். இந்த 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் ஏற்ற வேளையில், குறித்த காலத்தில், சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக, எங்கள் கண் காணாத, இருதயத்தில் தோன்றாதவைகள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை எங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யும். கிருபை பெருகட்டும். உமக்கே துதி கன மகிமை செலுத்தி உம்மை இன்னமும் நேசிக்கிறோம். உம்மை நாங்கள் இன்னமும் துதிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 26வது அதிகாரம். இங்கே தாவீதுனுடைய பயணம். தாவீது அவர் எப்படி சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு பகுதியா தப்பிச்சு போறார் என்பதை நீங்க எக்ரான்ல ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். அந்த மேப் ஏறக்குறைய ஒரு 16 இடங்களுக்கு தாவீது அவர் தப்பிச்சு ஓடுறார். இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க, வெஸ்ட் சைடில். ஈஸ்ட் பக்கம் மோவாபியர்கள் இருக்கிறாங்க. சவுத்தில் கீழே அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க. இங்கே நார்த் பக்கம்தான் அந்த கிபியா, சவுலுடைய கேம்ப் இருக்குது. இந்த இடத்துல ஏறக்குறைய இங்கே தான் சவுல் இருக்கிறார். இங்கேருந்து ஒவ்வொரு இடமா அவர் தப்பிச்சு போறார். நோபில் தான் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஆசாரியர்களுடைய பட்டணம். இங்கே தான் முதல் காலங்களில் தாவீது தப்பிச்சு ஓடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஓடுறாரு பாருங்க, எவ்வளவு தூரம் அவர் போறார். சொல்ல போனா சாமுவேலுடைய மரணத்துக்கு பிற்பாடு சவுலை விட்டு தாவீது எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போறார். குறிப்பா இந்த மோவாப் ராஜா கிட்ட போய் அவங்க அப்பா அம்மாவை பாதுகாப்பா விடுறாரு. அது ரொம்ப தூரம். இங்க இருந்து கிபியாவிலிருந்து மோவாப், இந்த 7வது இடம். இதெல்லாம் தாவீது இந்த 600 பேரையும் வயதான தாய் தாப்பனையும் கூட்டிக்கிட்டு அவர் மோவாப்பிய பட்டணத்துக்கு போறது. இதெல்லாமே மொத்தம் ஒரு 16 இடம். இப்போ நம்ம இந்த 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 11வது இடத்துக்கு தாவீது வந்திருக்கிறார். முதல் இடம் அவர் கிபியாவில் அவர் தப்பிக்கிறார். முதல் இடத்துல இங்கதான் அவர் மீகால் மூலமா காப்பாற்றப்படுறாரு என்று நாம எடுத்துக்கொண்டால் கிபியாவில் முதல் இடம். 2வது அங்கிருந்து ராமாவுக்கு போறார், சாமுவேலை சந்திப்பதற்கு ராமாவுக்கு போறாரு. 3வது அங்கிருந்து அவர் திரும்ப கிபியாவில் யோனத்தானை சந்திக்கிறார். 4வது அங்கிருந்து அவர் நோபு பட்டணத்துக்கு போறார். நோபு பட்டணத்துக்கு போய் அங்க அப்பம் கேட்கிறாரு. பிற்பாடு அங்க அவர் இங்கதான் அந்த நோபு பட்டணத்துல
அவர் வந்து அப்பத்தையும் கொஞ்சம் அப்பம் கேட்குறாரு. அப்புறம் கோலியாத்துடைய பட்டயம் அவருக்கு கேட்டு வாங்குறாரு. 4வதாக அங்கிருந்து 5வதாக அவர் வந்து காத் பட்டணத்துக்கு போறார். இங்க இருந்து நோபுல இருந்து காத் பட்டணத்துக்கு போய் அங்க ஆகிஸ் தலைவன் கிட்ட, பெலிஸ்திய தலைவன் இடத்துல அங்க போய் அவர் ஒரு ரெஃப்யூஜியா ஒரு அடைக்கலத்துக்கு போறாரு. அங்கதான் வாயில நுர தள்ளி அவர் வந்து தாடியில வழிய விட்டு கதவு நிலைக்கால்களை கீறி கொண்டு பைத்தியக்காரனை போல வேஷம் போடுறாரு. அங்கிருந்து அவர் 6வது இடமாக அதுலாம் கெபிக்கு வர்றாரு. அங்கதான் அவர்கிட்ட 400 பேர் வந்து சேர்றாங்க. அது வரைக்கும் அவர்கிட்ட பெரிய ஆள்பலம் இல்லை. அதுலாம் கெபிலர் தான் 400 பேர் அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 7வதாக அவர் வந்து அந்த 400 பேரோட அவங்க பெற்றோர்கள் கூட வரும்போது, சகோதரர்களும் தாவீதுடைய சகோதரர்களும் கூட சேரும்போது, அதுலாம் கெபிலிருந்து அவர் மோவா பட்டணத்துக்கு தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய அப்பா வழியில மூதாதையர்களுடைய ரூத் போய் பஞ்சகாலத்தில் இருந்தாங்க இல்லையா, அந்த ரூத் ஊருக்கே போயிடுறார். நகோமி ரூத் ஊருக்கே அவர் போயிடுறார். 7வதாக அங்க மிஸ்பே என்கிற பட்டணத்துல அங்க போய் மோவாப் நாட்டில் இருக்கிறார். 8வதாக அங்கிருந்து அவர் வந்து அரணான பட்டணங்களுக்கு வர்றார். ஸ்ட்ராங் ஹோல்ட் மசாடா என்கிற அந்த பகுதி கிட்ட வர்றார். பிற்பாடு அங்கதான் காத்து தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வந்து மோவாப்பிய பட்டணத்துல இருக்கிறீங்க, நீங்க யூதாவுக்குள்ள வந்துருங்கன்னு சொன்னதுனால தாவீது இங்க 8வதாக இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் அரணான பட்டணங்களுக்குள்ள வர்றாரு. 9வதாக அவர் வந்து காட்டு பகுதியில போறார். இந்த 8வதுலேருந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஹேரேத், இந்த ஏரேத் காட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ளதான் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறதுக்கு வர்றார். கடைசியா தாவீதும் யோனத்தானும் சந்திச்சுக்கிட்ட இடம் இங்கதான், இந்த 9வது தப்பித்து ஓடுற இடம். அங்கிருந்து அவர் வந்து கேகிலா என்கிற இடத்துக்கு, கேகிலா பட்டணத்தை வந்து பக்கத்துல பெலிஸ்தியர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க களஞ்சியங்களை அறுவடைய அப்படின்னு அவருக்கு தெரிவிக்கப்படும் போது கர்த்தரிடத்துல விசாரிச்சுட்டு அவர் அங்கிருந்து போகலாம் அப்படின்னு கர்த்தருடைய அனுமதியை பெற்று அங்கிருந்து கேகிலா பட்டணத்தார விடுவிக்கிறார் பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து. ஆனா அங்க சவுல் கையில கேகிலா பட்டணத்தார் தாவீதை பிடிச்சு கொடுப்பாங்களான்னு கர்த்தர்கிட்ட விசாரிக்கும் போது கொடுப்பாங்கன்னு சொன்னதுனால அங்கிருந்து அவர் வந்து சீப் வனாந்திரத்துக்கு இங்க வந்துடுறார். சீப் வனாந்திரத்துக்கு 11வது இடம் வந்துடுறாரு. இந்த சீப் வனாந்திரம் தான் இங்க அவர் கடைசியாக சவுலை சந்திக்கிற இடம். இங்கதான் அவர் கடைசியா சவுலை சந்திக்கிறார். இந்த சீப் வனாந்திரத்துல இருந்து 11லேருந்து 12 அவர் திரும்பவும் மாகோனுக்கு போறார். மாகோன்ல போய் அங்க இருக்கும்போது அங்க சீப் வனாந்திரத்தார் வந்து 26வது அதிகாரத்துல அவங்க வந்து காட்டி கொடுக்கறாங்க. 12ல 13 அங்கிருந்து திரும்ப என்கேதி என்கிற இடத்துக்கு போறாரு. 13 என்கேதி என்கிற அந்த இடத்துக்கு தப்பிச்சு போறாரு. அங்க சவுளுடைய சால்வையின் தொங்கலை அவர் அறுக்கிறாரு. பிற்பாடு திரும்பவும் அங்கிருந்து 14 அரணான பட்டணங்களுக்கு வந்துட்டு 15ல பாரான் வனாந்திரத்தில் இருக்கிறார். 15வது இடம் பக்கத்துல இங்க பாரான் வனாந்திரத்தில் இருக்கும்போதுதான் கடைசியா சவுலை சந்திக்கிறார். சீப் வனாந்திரம் இல்ல, இங்க பாரான் வனாந்திரத்துல அவர் 15வது முறை அவர் தப்பிச்சு ஓடுற இடத்துல இங்கதான் கடைசியா சவுலை சந்தித்து சவுளுடைய பாளையத்துக்குள்ள போய் அங்க ஈட்டியையும் செம்பையும் எடுத்துட்டு வர்றாரு அபிசாய் கூட. அதோட 16 திரும்ப அவர் வந்து ஆகிஸ் இடத்துல காத் பட்டணத்தினுடைய ராஜாவாகிய ஆகிஸ் இடத்துல 16வதாக அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தாவீதை துரத்துறத சவுல் விட்டுடுறாரு. 1 சாமுவேல் 27
2வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். 4வது வசனம் 1 சாமுவேல் 27:4, தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. ஸோ இந்த 16 இடங்கள்ல இப்போ 15வது இடத்துல அவர் வந்திருக்கிற இடம் தான் இந்த 1 சாமுவேல் 26, இந்த ஆகிலா மேடு என்கிற இந்த பாரான் வனாந்தரம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் அவர் சவுலுக்கு பயந்து சவுலுடைய கைக்கு தப்பி அவர் தப்பிச்சு ஓடுறார். ஏறக்குறைய 40 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல மோசேயினால வழிநடத்தப்பட்ட போது நடந்த அற்புதங்கள், அதுபோல இந்த வனாந்திர பகுதிகளிலையும் காட்டிலையும் கெபிலையும் தாவீதுக்கு பல அற்புதங்கள் நடக்குது. ஒரு பெண் மூலமா, அபிகாயில் மூலமா அற்புதம் நடக்குது. அங்க ஒரு ஆசாரியன் மூலமாக அப்பமோ பட்டயமோ கம்ஃபர்ட்டும் அவருக்கு ஆயுதமும் கிடைக்குது, பசிக்கு உணவு கிடைக்குது. நாபால் இடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைக்கு பதிலாக அபிகாயில் இடத்திலிருந்து பசிக்கு உணவு அவருக்கு கிடைக்கப்படுது. கூடவே நாபாலுடைய மரணத்துக்கு அப்புறம் அவருக்கு 3வதாக பழைய ஏற்பாட்டினுடைய கால பழக்க வழக்கத்தின்படி அநேக பெண்களை அவங்க திருமணம் பண்ற ஒரு காலகட்டத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஆதியிலே தேவன் அப்படி படைக்கல. அவர் ஆணும் பெண்ணுமாக அவர் ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி உருவாகும்படிக்கு தான் அவர் உருவாக்கினார். ஸோ அது பிற்பாடு மனுஷனுடைய முரட்டுகோணம், மனுஷனுடைய பாவத்தினுடைய விளைவு, அதனால அந்த நாட்கள்ல அவங்க நிறைய திருமணங்கள் செய்தாங்க. பட் புதிய உடன்படிக்கையின் காலத்துல நமக்கு ஆண்டவர் ஊழியத்தில் பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை என்ன? ஒரு மூப்பனானவன் ஒரு மனைவியை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படிதான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல திருமண வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. அப்ப பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அந்த வகையில அங்க 3வதாக அபிகாயில் ஒரு மகா புத்திசாலியான, ரூபவதியான, ஞானமுள்ள ஒரு பெண் அவருக்கு மனைவியாக கிடைக்கப்படுது. அநேக முறை சவுலுடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நிறைய அற்புதங்களை இந்த வனாந்திர பகுதிகளில் தான் தாவீதுக்கு அற்புதங்கள் செய்கிறாரு. கூடவே பழைய ஏற்பாட்டு வனாந்திரத்தில் மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படும் போது அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதே நேரத்தில் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை எழுதி கொடுத்தார் மோசேயின் மூலமா. புதிய ஏற்பாட்டில் பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது பவுலோடு இருந்த குழுவினர் அப்போஸ்தலர்கள் அவங்க பாடுகளின் நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடினாங்க. அல்லது எபேசியர் நிருபம், கொலோசியர் நிருபம், பிலிப்பியர் நிருபம், கலாத்தியர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஃப்ரம் பிரிசன், சிறையிலிருந்து பவுல் எழுதிய கடிதங்கள். அடைக்கப்பட்டிருக்கிற நெருக்கத்தின் நேரத்திலிருந்து கடிதங்கள், கர்த்தருடைய வார்த்தையை எழுத ஆரம்பிச்சாங்க. அல்லது சபைகளுக்கு கடிதங்களை எழுதினாங்க. அப்போஸ்தலர்கள் எழுதி அது மூலமா மற்ற சீஷர்களை திடப்படுத்தினாங்க. அந்த வார்த்தைகள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுனதுனால இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக இன்றைக்கு வரைக்கும் அது ஜீவனுள்ளதாக இருக்குது. பாடுகளில் இருந்து எழுதப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கிட்டா, பத்மு தீவுல பாடுகளுக்கு நடுவுல தான் யோவானுக்கு வெளிப்பாடே கிடைச்சது. ஸோ அப்படி வெளிப்பாடுகள், கர்த்தரை துதிக்கிற துதி, பவுலும் சீலாவும் துதிச்சது போல நெருக்கத்தில், அல்லது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், அல்லது எழுதுகிற ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுகிற வார்த்தைகள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிற கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்னு ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சந்தோஷத்தை குறித்து அவரால் எழுத முடிஞ்சது. ஏன்னா அந்த சந்தோஷம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அதெல்லாம் சிறைச்சாலையில இருந்து பவுல் எழுத முடிஞ்சது நெருக்கத்தில். அது போல இங்கே இந்த வனாந்திர பகுதியில், இந்த காட்டுல, இந்த கெபிகள்ல, இதுல எல்லாத்துலயும் தாவீதுக்கு அற்புதமும் நடந்தது. தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கவும் செய்தார். தாவீது
நிறைய பாடல்களை கர்த்தரை துதிச்சு எழுதினார். அது பாடல்கள்னு சொல்றதை விட ஜெபம் என்றும் சொல்லலாம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவீது எழுதின ஒவ்வொரு சங்கீதங்கள், திருப்பாடல்கள் அவருடைய ஆவிக்குரிய ஏக்கத்திலிருந்து அவருடைய ஆத்தும கீதங்கள், அதெல்லாம் வெறும் பாடல்கள் மட்டும் இல்லை. சங்கீதக்காரனுடைய தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு ராகத்தோடு அவர் எழுதி இருந்தாலும் அந்த வரிகள் எல்லாம் ஜபங்கள் தான். ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஜபங்கள், நன்றி, கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுதல், இதெல்லாம் அதுவும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உன்னத பாட்டு போல ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடலாக பைபிள்ல பெரும் பகுதியை பைபிள்ல அதிகம் எடுக்கிறது சங்கீத புஸ்தகம் தான். அது இந்த வனாந்திர பகுதியில் இந்த பாடுகள்ல தான் தாவீதுக்கு கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளுகிற உறவு இன்னும் நெருக்கமா கிடைச்சது. ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல போனா தாவீதை உருவாக்கின 16 இடங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில 40 வருஷம் அவர் அரசாள்வதற்கு ஒரு 10 வருஷம் தாவீதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி வனாந்திரத்திற்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தினாரோ, ஒரு 40 மாத ஊழியத்திற்கு 40 நாள் வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தது போல அந்த வனாந்திரம் என்கிறது ரொம்ப முக்கியம். பவுலுக்கு ஒரு 3 வருஷம் அரபு நாட்டில் 3 வருஷம் அவர் பாலைவனத்தில், அல்லது அதை குறித்து பெரிய விளக்கம் இல்லை. அவர் 3 வருஷம் அவர் தனிமையா ஆரம்ப நாட்கள்ல இருந்ததை குறித்து பெருசா விளக்கம் இல்லை. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஊழியர்களுக்கு பின்னாக ஒரு ஆரம்பத்துல ஒரு வனாந்திரம், ஒரு தனிமை, தேவனோடு தனித்திருத்தல், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கும் தேவ ஊழியருக்கும் கிறிஸ்தவனுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒரு அனுபவத்தை தாவீதுக்கு இந்த இடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது. அதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்கிற நமக்கும் கூட தாவீதினுடைய அனுபவங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இப்படி தாவீது இந்த 16 இடத்துல கடைசியா அவர் அந்த ஆகீஸ் இடத்துல போய் காத்து பெலிஸ்தியர்கள் நாட்டில் வசிக்கிறதுக்கு முன்னால இந்த பாலைவனத்துல அவர் இந்த ஆகிலா மேட்டில் அங்க இருக்கும்போது சவுலை கடைசியா அவர் சந்திக்கிறாரு. சவுல் கடைசியா தாவீது கிட்ட பேசுறாரு. இங்க பேசும்போது 1 சாமுவேல் 24 பாத்தீங்கன்னா அந்த என்கேதி வனாந்திரத்தில் அந்த கெபியில தாவீதும் சவுலும் பேசும்போது எப்படி தாவீது சவுலை கூப்பிடுறாரு, எப்படி சவுல் தாவீதை கூப்பிடுறாருன்னா 1 சாமுவேல் 24:11 என் தகப்பனே பாரும் அப்படின்னு சவுலை என் தகப்பனே, மை ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறாரு. சவுலும் எப்படி தாவீதை கூப்பிடுறாருன்னா 16வது வசனம் 1 சாமுவேல் 24:16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுததாக வாசிக்கிறோம். சவுல் தாவீத மகனேன்னு கூப்பிடுறாரு, என் குமாரனாகிய தாவீதேன்னு கூப்பிடுறாரு. தாவீது சவுல என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அங்க சவுல் அழுது அவர் எனக்கு தெரியும் நீ ராஜாவா இருப்ப, அதனால என்னுடைய பின்வரும் சந்ததிக்கு நீ அழித்து போட மாட்ட அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படியெல்லாம் சொன்னதுனால தாவீது சவுலை நம்பினார். ஆனா திரும்பவும் சவுல் இப்படி தன்னை துரத்தி வரதை கேள்விப்படும் போது 26வது அதிகாரத்துல இங்க நாம எப்படி தாவீதும் சவுலும் பேசிக்கிறாங்க பாருங்க. 26வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, என் தகப்பனேன்னு கூப்பிடல, இந்த முறை ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொன்னதாக வாசிக்கிறோம். மை லார்ட் ஓ கிங் அப்படிதான் அவர் அட்ரஸ் பண்றாரு, அப்படிதான் அவர் பேசுறாரு. ஒரு மனுஷன் நம்மள உறவா நினைக்கல, நம்மள பகைக்கிறாங்க, அவங்க வாயில மாய்மாலம் இருக்கு, ஹிப்போக்ரிசி இருக்கு. பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், சிஸ்டர்னு வாங்க. பிரதர் சிஸ்டர்னு என்ன அர்த்தம்? சக உதிரன், சக உதிரி, எனக்கு சமமான என்னுடைய உதிரம். ஆதாம் ஏவாளுடைய
ரத்தத்தின் அடிப்படையில் பார்த்தா நம்ம எல்லாரும் மனிதர்கள், மனித இனம். அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் இங்கே சகோதரர்கள் தான். அல்லது கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அந்த பார்வையில ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா நித்திய உறவு, தேவனுடைய விசுவாச குடும்பத்தார், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தா இன்னும் நெருக்கமாகிறோம் கிறிஸ்துவின் ரத்தத்து நிமித்தம். அப்ப நம்ம சக உதிரர்கள், ஒரே ரத்தம் அப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்றாங்க. ஆனா அதை உண்மையிலேயே சொல்றாங்களா, இல்ல பழக்க தோஷத்துல குட் மார்னிங், போன்ஜூர் அப்படின்னு ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல ஒரு ரொபோட்டிக்கா பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களா? சொல்றது பார்த்தா பிரதர் சிஸ்டர், ஆனா நடந்துக்கிறது பார்த்தா நமக்கு ஒரு விரோதி கூட இப்படி செய்ய மாட்டாங்க, ஒரு துரோகி கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அன்பா பேசிட்டு கழுத்தை அறுக்கிறாங்க, உயிரோட கழுத்தை அறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி சவுல் தாவீது கிட்ட நடந்துக்கிறாரு. வாயில பார்த்தா என் குமாரனே, என் குமாரனேன்னு கூப்பிடுறாரு. ஆனா மீகால வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆங்கிலத்துல சன் இன் லான்னு சொல்லுவாங்க, மருமகன், இன்னும் ஒரு மகன். அப்படி அந்த அடிப்படையில குமாரனேன்னு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 24வது அதிகாரத்திலே சவுல் தன்னுடைய மகளை இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ண கொடுத்துடுறாரு. இப்ப மருமகனும் கிடையாது, ஆனா வாயில குமாரனே குமாரனேன்னு கூப்பிடுறாரு. ஆனா தாவீது தெளிவா இருக்கிறார், இந்த பேச்சுக்கெல்லாம் மயங்கிற ஆள் இல்ல. நான் உண்மையிலேயே நான் தகப்பனேன்னு கூப்பிட்டேன், ஆனா நீங்க என்ன புள்ள மாதிரி நடத்தல, என்ன கொலை பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நாட்டுக்கு ராஜா, ராஜான்னு கூப்பிடுறேன், ராஜாவாகிய ஆண்டவனே அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அப்படிதான் கடைசியா இந்த இடத்துல அவர் கடைசியா சவுல நேருக்கு நேர் சந்திக்கும் போது அவர் அப்படிதான் கூப்பிடுறாரு. பின்னால நீங்க வாசித்து பார்க்கும்போது சவுல் இறந்த செய்தி அவருக்கு வரும்போது அப்போ யோனத்தானை என் சகோதரனாகி யோனத்தானேன்னு சொல்லி அழுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2 சாமுவேல் 1:26 யோனத்தான் செத்த செய்தி, அவருடைய துக்க செய்தி கேள்விப்படும் போது என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் யோனத்தான சகோதரனாக தான் அவர் பாவித்தார், நினைத்தார். ஆனா தாவீது சவுலுக்காக அவர் புலம்பல் பாடினார், புலம்பாம இல்ல. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது அங்க அவர் கடைசியா சவுல தகப்பனின்னு கூப்பிட்டது அந்த என்கேதி வனாந்திர கெபியில தான். இங்க அவர் ராஜான்னு கூப்பிடுறாரு. இதுல நம்ம கற்றுக்கிற ஒரு சின்ன பாடம் என்னன்னா, ஏமாற்றுவது பாவம், ஏமாறுவது பாவம் அல்ல, அது நமக்கு ஒரு ஆபத்து. அது ஏமாறுவது பாவம் அல்ல, ஏமாற்றுவதுதான் பாவம். ஆனா நம்ம ஏமாறக்கூடாது. அவங்க சொல்றாங்கன்னா உண்மையா இருதயத்திலிருந்து சொல்றாங்களா? அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு அவங்க உண்மையா சொல்லனா நமக்கு எங்க போச்சு புத்தி? அதுக்காக எல்லாரும் பிரதர் சிஸ்டம் கூப்பிடுறத தப்புன்னு நான் சொல்லல, சந்தேகப்பட சொல்லல, சஸ்பீஷியஸா பார்க்க சொல்லல. அட்லீஸ்ட் நம்ம உணர்ந்து கொள்ளணும், யார் உண்மையிலேயே அந்த பீட்டர், ஜேம்ஸ், ஜான், பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசுவோடு நெருங்கிய அந்த 3 சீஷர்கள் யார்? தன்னுடைய மார்பில சாய்ந்திருந்த, இயேசுவே அன்பாயிருந்த, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான், அந்த இடத்துல மார்பில சாய்ந்திருக்கிற, உரிமையோடு மார்பில சாய்ந்திருக்கிற சீடன் யார்? அப்படி ஒரு இடம் இருந்தது. 12 பேர்லயே 3 பேர் இருந்தாங்க ரொம்ப நெருக்கமா. அந்த 3 பேர்ல யோவான் இன்னும் ரொம்ப நெருக்கமா இருந்தார். அந்த மாதிரி யார் உண்மையிலேயே நம்மோடு கூட உண்மையிலேயே நெருக்கமா இருக்கிறாங்க, யார் உதட்ட அளவுல நம்ம கிட்ட அந்த நேரத்துல நேர்ல பார்க்கும்போது ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு நாகரிகத்தோடு ஒரு மரியாதையோடு ஒரு சிரிப்பு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க பிள்ளைங்க பேர் நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க பேர் அவங்களுக்கு தெரியாது, சில நேரத்தில் நம்ம பேரே அவங்களுக்கு தெரியாது. பிரைஸ்லான்னு சொல்லுவோம், பிரதர் உங்க பேர் என்னன்னு கேட்போம், இத்தனை வருஷமா பார்க்குறோம் பழகுறோம், உங்க பேரே எனக்கு தெரியல, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்க ஃபோன் நம்பரே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா நம்மளை பத்தி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப வருஷம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனால நம்ம இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீது இந்த இடத்துல அவர் அதுல கவனமா இருந்தார். அடுத்தது இங்க தாவீது சங்கீதம் 18வது அதிகாரத்தை இந்த சூழ்நிலையோடு, குறிப்பா சவுல் தாவீதை வேட்டையாடுவதற்கு துரத்துகிற இந்த காலங்கள், இதுல சவுளுடைய கைக்கு தப்பி தப்பி ஓடின பிற்பாடு அவர் பாடின ஒரு பாட்டு இருக்குது. அது கோலியாத்த தாவீது கொல்லும் போது மற்றவங்க பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு இன்னும் என்னென்னலாம் வரி சொல்லி பாடினாங்கன்னு தெரியல. அந்த வரி தான் ரொம்ப ஹிட் சாங்கா இருந்தது. ஆனா இங்க தாவீதே ஒரு பாட்டு பாடுறாரு. கோலியாத்தை கொல்லும் போது கூட தாவீது பாட்டு பாடினதா தெரியல. ஆனா சங்கீதம் 18 தாவீதே பாடுறாரு. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், குறிப்பா சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அது நான் விசுவாசிக்கிறேன். அது ஒரு முறை பாட்டு மட்டும் இல்ல, எப்பெல்லாம் விடுவிக்க. இப்ப சாப்பாட்டுக்கு ஜெபிக்கிறோம், சொல்ல போனா எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் ஜெபிக்கிறோம். நான்வெஜ் சாப்பாட்டுக்கு ஒரு மாதிரி ஜெபமும், வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு ஏதோ கொடுத்துருக்கிறீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணியோ ஒரு பெரிய விருந்து சாப்பாட்டுல எசப்பா ஸ்தோத்திரம் 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 ரொம்ப துதிச்சுட்டா நம்ம சாப்பிடுறோம். சாப்பாட்டுக்கு ஜெபிக்கிறோம்னா அது ஒரு கடமைக்காக சில பேரும், உண்மைக்காக சில பேரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கண்ணால மட்டும் சாப்பாட்டை பார்த்துட்டு மாத்திரையை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி சாப்பாட்டுக்காக 3 வேளை ஜெபிக்கிறோம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும்போதும் சங்கீதம் 18 தாவீது பாடியிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏதோ ஒரு முறை மட்டும் இந்த பாடல அவர் பாடியிருப்பாருன்னு நான் நம்பல. எப்பெல்லாம் வெற்றி கிடைக்குதோ அப்பெல்லாம் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 18 எப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு பாடிலிருந்து, ஒரு நெருக்கத்திலிருந்து, ஒரு வியாதியிலிருந்து, ஒரு குறிப்பிட்ட தேவையிலிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு அற்புதம் செஞ்சு நம்மளுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கிறாரோ அப்பெல்லாம் சங்கீதம் 18 நம்ம வாசிக்கிறது நல்லது. அதுல குறிப்பா 17வது வசனத்துல தாவீது எழுதுறாரு. சங்கீதம் 18:17, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். 600 பேரோடு தாவீது இருக்கிறாரு, 3000 பேரோடு சவுல் வந்திருக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். 17 இத சொல்லிட்டு 18 இருந்து வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். 20 சங்கீதம் 18:20, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். 27 வரைக்கும். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். இப்படி இந்த சங்கீதம் 18 எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறாரோ, குறிப்பா நாம் கேட்கிற ஒரு எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை நமக்கு செய்யும் போது அதை ஒரு ஜெய கீதமா, வெற்றியின் சங்கீதமா, ஒரு நன்றி பலியாக, நன்றியின் ஸ்தோத்திர பாட்டாக கர்த்தர் நமக்கு இதை செய்தார். முதல் வார்த்தையே என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், இதை நீர் செய்தபடியால் நான் உமக்கு காணிக்கை கொடுப்பேன்,
நான் உமக்கு பொருத்தனை செய்தபடி செய்வேன், சர்ச்சுக்கு லைட் வாங்கி போடுவேன், சேர் வாங்கி போடுவேன், மிஷினரிகளுக்கு காணிக்க கொடுப்பேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இதெல்லாம் சொல்லலாம். நான் அதை செய்வேன் இதை செய்வேன், ஆண்டவரே நான் இனிமேல் நான் 3 நாள் உபவாசமா இருக்கிறேன், வெள்ளை சட்டை தான் போடுவேன், தாடியை ஷேவ் பண்றேன், நகையை கட்டுறேன், என்னென்னமோ சொல்லலாம். ஆனா ஒரே வார்த்தையில ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யும் போது, குறிப்பா தயவுசெய்து இனிமேல் சாட்சி சொல்லும் போது, நிறைய பேர் சாட்சி எல்லாம் சொல்றாங்களே, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் சொல்றது தப்பு இல்லை. தேவஜன பக்தி விருத்தி அடையணும், பிசாசு வெட்கப்படணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும், மற்றவங்களுக்கும் விசுவாசம் உற்சாகப்படுத்தப்படுவதற்காக ஜென்யூனா சாட்சி சொல்வது தவறில்ல. ஆனா அந்த சாட்சியினுடைய முடிவுல இந்த வார்த்தையை சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். சங்கீதம் 18:1, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், ஆகவே நான் இன்னும் கர்த்தரிடத்துல நான் அன்பு கூற போறேன். அதை சொல்லும் போது மற்றவங்களுக்குள்ள சாட்சி சொல்றதுல ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும், ஆவிக்குரிய கருத்தாழமிக்க வார்த்தைகள் இருக்கணும். சும்மா கர்த்தர் எனக்கு செய்தார், ஆமாயா உனக்கு மட்டுமா செய்யறாரு, அங்க எத்தனையோ ஷேக் துபாயில இருக்கிறாங்க, 10 கார் கம்பெனி வச்சிருக்கிறாங்க, ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கெல்லாம் போய் பாருங்க, எவ்வளவோ கோடி கணக்குல அவங்களுக்கு பங்களா இருக்குது, உன்னை விட 100 மடங்கு அவங்களுக்குலாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் செஞ்சாரா, பிசாசு கொடுத்தானா என்னன்னு தெரியல, ஆனா உன்னோட அவங்களாம் 100 மடங்கு நல்லா இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, கர்த்தர் கொடுத்ததை நாம சின்னதா இருந்தாலும் சந்தோஷமா சொல்றோம், தப்பு இல்லை. ஆனா ஒப்பிட்டு பார்த்தால், எழுத்தின்படி ஒப்பிட்டு பார்த்தால் அவங்களுக்கு எவ்வளவோ இருக்குது. நம்மளை விட பொருளாதார ஆசீர்வாதங்கள் உலகத்தாருக்கும் கர்த்தரை விசுவாசிக்காதவங்களுக்கும் எவ்வளவோ அவிசுவாசிகளுக்கு இருக்குது. அப்படி மட்டும் நாம கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், தந்தார், செய்தார் அப்படின்றத மட்டும் சொல்லிடாம, அதனால இப்ப நீ என்ன செய்ய போற, கொடுத்தாரு ஓகே, நீ என்ன செய்ய போற, அடுத்த விண்ணப்ப படிவத்தை போடலான்னு இருக்கிறேன், இதை கொடுத்தார், இன்னும் கொடுக்காத எத்தனையோ இருக்குது, அதை நான் சொல்லலான்னு இருக்கிறேன்னு சொல்லுவோமா? இல்ல, இதை கொடுத்தார், ஆகவே என் பலனாகிய கர்த்தரில் நான் இன்னும் அன்பு கூறுவேன். அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறத தான் முதல்ல வைக்கிறார். எப்பெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படுதோ, நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தராரோ, நமக்கு ஒரு அப்பாடான ஒரு அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்கிறாரோ, நிம்மதியான தூக்கம், எந்த ஒரு சஞ்சலம் பயம் வருத்தம் இல்லாம நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு தூக்கம் சொல்றது வெறும் ராத்திரியில படுகிறது மட்டும் இல்ல, மரணமே கூட பைபிள் லாங்குவேஜ்ல நித்திரை தான், கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் அப்படிதான் வாசிக்கணும், அதுவே ஒரு தூக்கம் தான். ஸோ நம்மளுடைய மரணமானாலும் ஜீவனானாலும், நம்ம ராத்திரி தூங்கினாலும் சரி, அல்ல மண்ணுக்குள்ளே தூங்கினாலும் சரி, அது ரெஸ்ட் இன் பீஸா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அப்படி ஒரு நாள் தூங்கி நம்ம காலையில ஏந்திரிக்கிறோம்னா, ஏசப்பா இந்த நாள்ல நான் இன்னும் உண்மை அன்பு கூற போறேன், நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, நைட் எதுவும் போன் வந்து ஒரு துர்ச்செய்தி வரலையே, என் உறவினர்கள் எல்லாம் நண்பர்கள் எனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு நைட் நல்லா இருந்திருக்கிறாங்க, அதனாலதான் நான் நிம்மதியா தூங்க முடிஞ்சது. நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருந்தாதான் எனக்கு நிம்மதி. அந்த நிம்மதியை எனக்கு இன்னும் கொஞ்சம் நீடித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி மாத்திரம் இல்லை, இன்னும் நான் உங்களுக்கு அன்பு கூற போறேன். இந்த சங்கீதம் 18 ஒரு வசனத்தையும் தியானிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். தாவீதினுடைய இந்த 15-16 இடங்கள்ல அவர் தப்பிச்சு ஒவ்வொரு முறை ஓடினதுல இருந்து அவருடைய குணாதிசயம் மாற்றப்படுது. அதுல குறிப்பா அந்த 20 இருந்து அவர் சொல்றாரு, என் நீதிக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். பழைய ஏற்பாட்டுல தன்னுடைய நீதி, தன்னுடைய கைகளின் சுத்தம், தன்னுடைய வழிகள், தன்னுடைய தீர்மானம் இது சொல்லப்பட்டது. அவன் என்ன விதைக்கிறானோ அதை அறுப்பான். புதிய ஏற்பாட்டில் அது இல்லைன்னு இல்லை, பூமியிலே நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். அப்ப பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் எத்தனையாய் அதிகமாய் இருக்கும். கர்த்தர் பூமியில தான் நீதிமான்களுக்கு சரி கட்டுகிறார், அதுல எதுவும் மாற்று சத்தியம் இல்லை. ஆனா என் நீதிக்கு தக்கதாக மாத்திரம் இல்லை ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நம்ம பார்க்கும்போது உம்முடைய நீதி விளங்க, உம்முடைய மகிமை வெளிப்பட, உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்பட, உம்முடைய ராஜ்யம் வருவதற்கு, அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. உம்முடைய சித்தத்தை செய்வதனால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும். இதுதான் நம்மளுடைய கோல். உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறதுனால 2 காரியம் நடக்கணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய ஆட்சி, உம்முடைய ஆளுகை இந்த பூமியில வரணும். அதற்கு தான் நாங்க உழைக்கிறோம். நாங்க இந்த வெற்றியெல்லாம், இந்த சகாயங்கள் எல்லாம், ஒத்தாசையெல்லாம்,
உத்தரவு, பதில், வல்லமை, இது எல்லாவற்றையும் அற்புதங்களையும் நீர் செய்கிறதோட நோக்கம் என்ன? உண்மையிலே நான் அன்பு கூறுவேன், உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவேன், உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதற்கு உம்மோடு சேர்ந்து நான் உழைப்பேன், கடினமாக, ஞானமாக, பரிசுத்தமாக, கர்த்தருக்கு உடன் வேலையாட்களாக உழைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சங்கீதம் 18 தாவீதினுடைய வார்த்தைகள் இருந்து நாம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 26-25 தான் கடைசியா சவுல் தாவீது கிட்ட பேசுற வார்த்தை. 1 சாமுவேல் 26-25 சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். கடைசியாக தாவீதை பார்த்து சவுல் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதாவது ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதர்கள் ஆவாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை மனதளவுல சவுல் கடைசி வரைக்கும் தாவீதை பகைத்து, வெறுத்து, காய்மாகாரமாக பார்த்து, பொல்லாத ஆவியினால தூண்டப்பட்டு, ஒரு விரோதம், போட்டி, அப்படியே மன கசப்பு, ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன், சைக்காலஜிக்கலி ஒரு விதமான மன உளைச்சல், அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு வைத்தெரிச்சல், சவுலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில காலத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஒரு ஊர்ல இப்படி நடந்துதான், ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னு கதை சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு சபை ஊழியருக்கு பக்கத்து சபை ஊழியர் பொறாமையான செயல்கள் எல்லாம் பண்ணுவாங்க, தாக்குவாங்க, இப்படிலாம் நிறைய நடக்கும். ஆனா இதுதான் நூதனமா நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊரில் ஒரு சபையில் நடந்தது. எங்கன்னு சொல்லல, சபையினுடைய போதகருடைய மனைவியே போதகருக்கு எதிர்த்து நான் தான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த சபையே இல்லாம போய் அந்த ஊழியரும் ஊழியத்தை நிறுத்துற மாதிரி ஆகி கடைசியா சபையே இல்லை. ஊழியருடைய மனைவி பாஸ்டருக்கு போட்டியாக நான் பாஸ்டர் ஆகணும்னு நினைச்சதுனால பாருங்க விளைவு, சபையே இல்லை. அங்க இருந்த ஏறக்குறைய ஒரு 30-50 பேர் வேற வேற சபைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது இப்படியும் நடக்குமா? யாரை வஞ்சிக்கலான்னு பிசாசு வகையை தேடுனா, இது சொந்த கையினாலேயே சொந்த கண்ணை குத்திக்கிற மாதிரி இப்படிலாம் நடக்குதுன்னு கேள்விப்படும் போது யார் யாருக்கு சவுலுன்னு தெரியல. மனைவியே இன்னைக்கு சவுலா இருக்கிறாங்க, கணவனே சவுலா இருக்கிறாங்க தாவீது மாதிரி ஆட்களுக்கு. அதனால வயிறு எரியும் அப்படின்னா எங்கேயோ வெளியில எரியுதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வயிறு தான் எரியுது. இப்படி சொல்றதுனால உங்க மனைவியோ உங்க கணவரையும் சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்ல வரல, பிள்ளைகளை சந்தேகப்படுங்கன்னு சொல்லல, பெற்றோரை சந்தேகப்படுங்கன்னு சொல்லல. ஆனா அன்பு தணிந்து போகுது, அவ்வளவுதான். அதுதான் அதுக்கு பதில். இன்றைய காலத்துல அன்பு தணிந்து போகுது, விசுவாசம் குறையுது. இந்த ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து சொல்லும் போது அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும், ஃபேட் ஆகும். விசுவாசத்தை காண்பாரோ, உண்மையான ஜென்யூன் விசுவாசம் இருக்காது. அந்த லவ் அண்ட் ஃபெய்த் தான் இங்க ஆட்டம் காணுது. அன்புன்னு சொல்லும் போது தேவன் மேல மாத்திரம் இல்ல, மனுஷர்களிடத்துல மட்டும் இல்ல, தேவனிடத்துல அன்பு குறையுது. அன்பில்லாமல் செய்கிற கிரியைகள், அதுதான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல எபேசு திருச்சபையை பார்த்து கர்த்தர் முறையிட்ட ஒரு காரியம். 2 காரியம் இருக்கு அதுல. பொதுவா அதுல சொல்லுவாங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம் அதுக்கு விளக்கம் இருக்கு. 1, நீ என்ன நேசிக்கிற, ஆனா உன் சகோதரர்களை நேசிக்க மாட்டேற. ஆதியில எப்படி சகோதரர்களிடத்துல அன்பு கூர்ந்தாயோ அப்படி நீ இப்ப அன்பு கூறல, அதுவும் ஒரு அர்த்தம். அல்லது நீங்க எல்லாம் ரொம்ப குரூப்பிசமா, அப்படியே குழுவாதிகளா பிரிஞ்சு ரொம்ப க்ளோஸா கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கிறீங்க, அப்படியே ஒற்றுமையா இருக்கிறீங்க. ஆனா தேவன் மேலேயே அன்பு இல்லை. நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி, அப்போலோவை சேர்ந்தவன் மாதிரி குரூப்பிசம். எனக்கு இந்த ஊழியருடைய பாட்டு பிடிக்கும், எனக்கு இந்த ஊழியருடைய செய்தி பிடிக்கும், இந்த ஊழியருடைய புத்தகம் தான் பிடிக்கும். அப்படி பிரிஞ்சு தனித்தீவுகளா இருக்கிறீங்க. கடைசியா நீங்க சொல்ற அந்த ஊழியரையும் நீங்க கழுவி ஊத்துறதும் நீங்க தான். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ற ஊழியரையும் அவரை பத்தி எல்லா பொல்லாததையும் வெளியே பேசுறதும் நீங்க தான். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருது. தேவனிடத்துல அன்பு இல்லை. அல்லது தேவனை ஓவரா நேசிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா
காண்கிற சகோதரனிடத்துல அன்பு இல்லை. அந்த வெளிப்படுத்தல எபேசு சர்ச்சை குறித்து சொல்லும் போது அது 2 வகையில புரிந்து கொள்ளணும். ஆதியில் நீ செய்த கிரியைகளை திரும்பவும் செய்வாயாக. என்ன கிரியை? சகோதர அன்பு கிரியையும் தேவன் மேலுள்ள அன்பின் கிரியையும். வெளிப்படுத்தல் 2ல 4வது வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன அன்பு? தேவன் மேலுள்ள அன்பு மட்டும் இல்ல, சகோதரர்கள் மேலுள்ள அன்பும். 2 விதத்தில் அதை புரிந்து கொள்ளணும். என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5, நீ மனம் திரும்பி என்ன செய்யணும்? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில எப்படி சகோதரர்களிடத்துல அன்பா இருந்த, குடும்பத்துல எப்படி அன்பா இருந்த, சகோதரர்களிடத்திலையும் குடும்பத்திலையும் எப்படி இருந்த, அந்த அன்பை புதுப்பித்துக்கொள். குறை தெரிந்தும் அவர்களை நேசி, அவங்களுடைய பலவீனம் தெரிஞ்சும் அவங்களை ஏற்றுக்கொள். அப்படி சகோதரர்களிடத்துல மனிதர்களிடத்துல ஒரு தேவ பிள்ளையாக ஆதியில் நீ செய்த கிரியைகளை வெகுளித்தனமா இன்னோசென்ட்டா பழகனில்ல, அதே மாதிரி பழகு. இப்ப மனிதர்களிடத்துல சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும் தேவனிடத்திலையும் ஆதியில் செய்த கிரியைகளை செய். இது 2 விதமாகவும் இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் வசனங்கள் 4, 5 நாம புரிந்து கொள்ளணும். இந்த காலத்துல அன்பு குறையுது, விசுவாசமும் குறையுது. சவுல் போன்றவர்கள் நம்மளை விரோதிக்கிறாங்க. ஆனா ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்களும் சிநேகிதராக முடியும். இங்க சவுல் தாவீதுக்கு சிநேகிதனாக கடைசியா மாறினாரான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியில நிக்குது. ஆனா அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் இப்படி சொல்ல வச்சுட்டு தான் அவங்க 2 பேரும் அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களுடைய உரையாடல் உலகத்துல முடியுது. கடைசியா தன்னை பகைத்த, விரோதித்த, எதிர்த்த, தன்னை அழிக்கணும்னு நினைச்ச மனுஷனுடைய வாயிலிருந்தே வந்தது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இதுதான் சவுல் கடைசியா தாவீதுட்ட சொன்ன வார்த்தை. இதுல இருந்து நாம் இன்னைக்கு எடுத்துக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, நம்மளை பகைக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று நம்மை விரோதிக்கிறவங்க வாயிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். அந்த அற்புதம் இருக்குல்ல. இதெல்லாம் 40 வருஷம் மோசையின் மூலமா காடை வந்தது, மன்னா வந்தது, கண்மல்ல தண்ணி வந்ததை விட பெரிய விஷயங்க இது. காடை கூட வந்துடும், கண்மல்ல தண்ணி கூட வந்துடும். ஆனா எதிர்க்கிறவங்க வாயிலிருந்து ஆசீர்வாதம் வராது. அவங்க மட்டும் ஆசீர்வச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம தாவீதாயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா கவனிங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நம்மை ஆசீர்வதிக்கிறவங்க எப்போதுமே நிறைய பேர், பன்மையில் இருக்கு ஆசீர்வதிக்கிறவர்களை. ஆனா நம்மளை சபிக்கிறவங்க எத்தனை பேரு? உன்னை சபிக்கிறவர்களையும் போட்டுல, உன்னை சபிக்கிறவனை, ஒரே ஒரு ஆள், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். எப்பவுமே நம்மள இடத்துல அன்பா இருந்து, உங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா, செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு போன் பண்ணி விசாரிச்சு, நம்ம கிட்ட அன்பா பேசி, நம்ம குரல் கேட்டோம்னா சந்தோஷப்படுறவங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை சிநேகிக்கிற நண்பர்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறவங்க, நம்மளை விரும்புறவங்க, அப்படி நிறைய பேர் நம்மளை சுத்தி 10 பேர், 20 பேர், 50 பேர் இருப்பாங்க. ஆனா நம்மளை விரோதிக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அந்த 1-2 பேர் ஆளுடைய வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையே அது அப்படியே அடக்கி போட்டுருது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள பாரு. உன்னை சபிக்கிறவன் ஒருத்தவன் தான். வேலையில் இருக்கலாம், கொலேகா கலிகா கூட வேலை செய்யறவங்க இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க 1-2 பேர் இருக்கலாம், இல்லைன்னா என்னைக்காவது ஒரு முறை ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம். அது ஒரு ஆள் தான். ஆண்டவர் அந்த எண்ணிக்கையை வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. உன்னை சபிக்கிறவர்களை பார், உன்னை சபிக்கிறவனை பார்க்காத. நம்மை நேசிக்கிறவங்களை நாம பூஸ்டா எடுத்துக்குவோம், நம்மை விரோதிக்கிறவங்களை நாம அதை பெருசுப்படுத்தாம அதை ஓரம் வச்சுட்டு கர்த்தரிடத்தில் இன்னும் அன்பு கூறவும், தேவ சமாதானத்தினால நிரப்பப்படும் போது, நாம அவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்யும் போது, ஒரு நாள் அவங்க புரிந்து கொண்டு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இந்த வசனம் வாக்குத்தத்த வசனமா ஏதோ அதை மட்டும் கட் பண்ணி கேலண்டர்ல அங்கங்க வைக்கிறது கிடையாது. யார் சொன்னாங்க? யாருக்கு சொன்னாங்க? சவுல் சொன்னாரு. யாருக்கு? தாவீதுக்கு. சவுலே சொன்னாரு. நம்ம எதிர்க்கிறவர்கள் நமக்கு பார்த்து சொல்லுவாங்களா? சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிறியா?
நீ எப்படி நடந்துக்கிட்டா அவங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இந்த 1 சாமுவேல் 26-25 புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒரு சந்தோஷத்தோடு, என்னை விரோதிக்கிறவர்கள் ஒரு நாள் எனக்கு நண்பர்கள் ஆவார்கள். என் வாழ்க்கையில நடந்திருக்குது. என்னுடைய குறுகிய அனுபவத்துல என்னை விரோதித்தவர்கள், என்னை பகைத்தவர்கள், எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு சொன்னவங்க, என்னை வெளியே தள்ளுனவங்க, எனக்கு மன காயத்தை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அவங்களே சிநேகிதரானாங்க, நண்பர்களானாங்க. ஆனா நாள் எடுத்துச்சுதான், 5 வருஷம் 10 வருஷம் எடுத்துச்சுதான். அது அவங்களுக்கும் எனக்கும் கான்டாக்டே இல்லாம இருந்தது. ஆனா ஒரு நாள் ஆச்சரியமா ஆண்டவர் அதை அவங்களா போன் பண்றதுக்கும் ஒரு சிநேகிதத்தை ஆண்டவர் மறுபடியும் துளிர்விட செய்தார். அது எனக்கு ரொம்ப அந்த நேரத்துல நான் எதையும் மனசுல வச்சுக்காம அன்போடு அவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு, இந்த சின்ன பையன் எனக்கே இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்க கூடுமானால் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலையும் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் எதிர்க்கிறவர்களை பார்க்காம நம்மை ஆதரிக்கிற கர்த்தர், நம்மை நேசிக்கிற ஜனங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான மனைவி, ஆசீர்வாதமான கணவர், இந்த அன்பை பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தையை நினைச்சு நம்ம சோர்ந்து போக வேண்டாம். சங்கீதம் 23, ஒருவேளை தாவீது அவர் வாலிப வயதுல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் எழுதியிருப்பாரு அவர் ஆடு மேய்க்கும் போது. அப்படிதான் பல பேருடைய கருத்து. ஒருவேளை அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம். தாவீது மந்தையை மேய்க்கும் போது அவர் பாடி இருக்கலாம், தாவீதின் சங்கீதமாகிய 23வது சங்கீதம். ஆனா சில பேருடைய கருத்து என்னன்னா, அந்த 23வது சங்கீதத்தை எந்த காலத்திலையும் பாடலாம். அதுதான் அது ஒரு ஆச்சரியமான அதுல இருக்கிற ஒரு 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 மகிமை என்னன்னா, அது நன்றியாகவும் பாடலாம், அதை ஒரு ஆசீர்வாதமாகவும் பாடலாம், அதை ஒரு ஜபமாகவும் பாடலாம், அதை வாழ்க்கையின் கடைசியில சாகரத்துக்கு நேரத்துல கூட அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். ஒரு வீட்டு திறப்புழாவுக்கும் சங்கீதம் 23 வாசிக்கலாம். எல்லா நேரத்திலையும் சங்கீதம் 23 வாசிக்கலாம். சங்கீதம் 23:6 சவுலுடைய கைக்கு தப்பி வாழ்நாள்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல one day David would look back on those difficult years, இந்த 10 வருட நெருக்கங்களை ஒரு நாள் தாவீது பின்னிட்டு திரும்பி பார்த்து அவர் இப்படி பாடியிருப்பாராம், and see in his painful experiences only the goodness and mercy of the Lord. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் இந்த 10 வருடங்கள் சவுலுக்கு தப்பி ஓடுன பிற்பாடு அப்சலோம் அவரை துரத்துறாருன்னா அது தாவீது செய்த பாவத்தின் விளைவாக சொந்த மகனே தாவீதை துரத்துறதுக்கு, அது அப்சலோம் தாவீதை துரத்துறதுக்கு காரணமாக இருந்தது தாவீது தான். ஆனா சவுல் தாவீதை துரத்துவதற்கு கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார். ஆனா இந்த சவுல் துரத்துகிற இந்த காலகட்டங்கள்ல தாவீது இந்த சங்கீதம் 23:6 அவர் திரும்பவும் ஒருவேளை அந்த பழைய பாடல் திரும்ப பாடியிருப்பார். ஆனால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்தது, என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். எனக்கு வீடு இல்லை, வனாந்தரம், காடு, கெபி, தண்ணி இல்லை, சாப்பாட்டுக்கு நாபால்கிட்ட போகணும், இல்லைன்னா ஒரு ஆசாரியன்ட்டு போயிட்டு 5 அப்பத்துக்கு கையேந்தணும், பட்டயத்துக்கு போய் கேட்கணும், ஆகீஸ் கிட்ட காத்து பட்டணத்து ராஜாவாகி ஆகீஸ் கிட்ட போகணும், ஒரு நொர தள்ளணும், தாடியில கதவை கீறிட்டு இருக்கணும், பைத்தியக்கார மாதிரி வேஷம் போடணும். இப்படி எல்லாம் பாடுகள் அனுபவிக்கும் போது தாவீது சொல்றார், எனக்கு ஒரு வீடு இருக்கு, அது கர்த்தருடைய வீடு, அந்த கர்த்தருடைய வீட்டில தான் நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த பூமியில எத்தனை பெரிய பேலஸ் கட்டினாலும், அரண்மனையே கட்டினாலும் அது என் வீடாக முடியாது என்று கர்த்தர் மேல அன்பு அதிகமானதுனாலதான் அவர் மீகாலே தாவீத அவமானப்படுத்துகிற அளவுக்கு அவர் கர்த்தர் மேல இருந்த அன்புனால தன்னுடைய பதவியோ ராஜாவையோ என்கிறதெல்லாம் மறந்து அவர் நடனம் பண்ணி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவர் சந்தோஷமா கர்த்தரை துதித்து பாடினார். நான் ஒரு ராஜா, கையில மோதிரம், கழுத்துல செயின், கையில செங்கோல், நான் எனக்கு முன்னாடி படை வீரர்கள் குதிரை மேல இல்ல கோவேறு கழுத மேல நான் கம்பீரமா, அப்படி சில பேர் ஆவிக்குரிய இந்த பேஸ் வாய்ஸ்ல பேசுவாங்க பாத்தீங்களா, பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கிறீங்க, கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கு, அப்படிலாம் கதை திரைக்கதை வசனம் மாதிரி வீட்டுல போய் பேசினா தெரியும் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு. ஆனா அதை பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு வாய்ஸ், அது என்ன வாய்ஸ்ன்னு தெரியல, அது அவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல, யார்கிட்ட கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, பாவம். ஆனா தாவீது ரொம்ப இன்னோசென்ட்டா எப்போதும் அவர் கர்த்தருக்குள்ள ஒரு குழந்தையா சந்தோஷமா, சொல்ல போனா 12 சீடர்களை யோவான போல
இயேசுனுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானை போல தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த சீஷனாகி யோவான் வாசிக்கிறது போல என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்படிதான் அப்போஸ்தலர் 13:22 நம்ம போன கூட்டத்தில் வாசித்தோம். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். அப்படின்னா இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று யோவானை குறித்து சொல்லப்பட்டது போல என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், அதாவது எனக்கு பிரியமான, கர்த்தருக்கே பிரியமான ஒரு பழைய ஏற்பாட்டு யோவான் என்று சொல்லலாம். அதனாலதான் அவர் எப்போதும் சந்தோஷமா, அவர் உரிமையோடு ஆண்டவரிடத்துல அவர் எப்போதும் பழகினார். அரண்மனையிலையும் அரண்மனைக்கு வெளியேயும் அல்லது துதித்து பாடும் போதும் ஒரே ஒரு விஷயம், இந்த பத்சேபாளுடைய விஷயத்துல மட்டும்தான் தாவீது அவர் பாவம் செய்தார். அதுக்கு அடுத்ததெல்லாம் கூட அது பைபிள்ல பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்தது, சாத்தானால ஏவப்பட்டு எடுத்தது, அதெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா பைபிள்ல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர மற்ற இடத்துல எல்லாம் தாவீது அவர் உண்மையா இருந்தாருன்னு தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷனாகவும், கர்த்தர் மேல உள்ள அன்புனால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்தது, நன்மையும் கிருபையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்கிறத அவர் அனுபவித்தார். இந்த 1 சாமுவேல் 26வது அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற பாடுகள்ல, குறிப்பா நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். ஏதோ மேடையில பேசுறது, மைக்கில் பேசுறது, 10 பாடல் வெளியிடுறது, எவ்வளவு லைக் வியூஸ் இருக்கு, எவ்வளவு நமக்கு நேம் அண்ட் ஃபேம் இருக்கு, ஃபேமஸா இருக்கிறோம், எத்தனை பேர் நமக்கு தெரியும், அதெல்லாம் கிடையாது. எத்தனை நாட்டுக்கு போயிருக்கிறோம், அதெல்லாம் இல்லை. உன்னை விரோதிக்கிறவங்க எத்தனை பேர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க? அப்படி ஒரு கேள்வி வச்சா இங்க எல்லாரும் மாட்டிக்குவோம். அதெல்லாம் விடு. உன்னை விரோதிக்கிறவங்க உன்னை நேசிக்கிறாங்களா, உன்னை மதிக்கிறாங்களா? நான் விரோதிக்கிறேன்னா, ஆனா அவனை விரோதிக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் என்று நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையிலேயே ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இந்த பாடத்தோடு இந்த தியானத்தை நாம் இந்த நாளின் சிந்தனையை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சவுலே தாவீத ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். ஒருவேளை சவுல் என் குமாரனேன் பொய்யா கூப்பிட்ட மாதிரி பொய்யா கூட ஆசீர்வதித்திருக்கலாம். அது உமக்கு தான் தெரியும் சவுல் சொன்னது உண்மையா அல்லது பொய்யான்னு. ஆனாலும் அவர் தாவீதை சபிக்க முடியல, ஆசீர்வதிக்கத்தான் முடிஞ்சது. அல்லது ஆசீர்வதிக்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாலோ அல்லது உண்மையிலேயே ஆசீர்வதித்திருந்தாலோ அவரால் சபிக்க முடியல. அந்த அளவுக்கு தாவீதனுடைய கைகள் சுத்தமாக இருந்தது. தாவீதனுடைய கீழ்ப்படிதல், உமக்கு முன்பாக அவர் உத்தமமாய் இருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, உத்தமமாய் உம்மை பின்பற்ற, உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ள, ஆபிரகாமிடத்தில் நீர் சொன்னது போல எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேலை சிறிதானாலும் கொஞ்சத்துல நாங்கள் உண்மையா இருக்க, நாங்கள் உம்மிலே அன்பு கூற, உம்மேல் உள்ள அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க, ஆதியில் செய்த கிரியைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஞானம், அறிவு, பலன், ஒத்தாசை, கிருபை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளின்படியே எங்களுக்கு ஆக கடவது கிருபை பெருகட்டும். துதி கண்ட மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.